Hi friends, welcome back to Mama with Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகமனுக்கு நம்ம பெரிய பாய் சொல்லிட்டு டாடா காமிச்சிட்டு நேரா கிளம்பி அவங்க சித்தி வீட்டுக்கு தான் போக போறோம். வரும்போது அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு வந்தோம். இப்போ நேரா வந்து அவங்க சித்தி வீட்டுக்கு. இது வரைக்கும் நான் அவங்க சித்தி வீட்டுக்குலாம் போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஆஃப்டர் மேரேஜ் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விருந்துக்கு போறோன்னே வெச்சுக்கோங்களேன். ஆனா என்ன ஒண்ணு நோ நான்வெஜ் விருந்து கிளியரா சொல்லிட்டோம் நாங்க. ஒன்லி பியூர் வெஜ் அப்படின்னு. ஒரு வாட்டி சாப்பிட சொல்ல அவரு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா வந்து சாப்பிட முடியாது, நம்ம ஒரு வாட்டி கூட சாப்பிட மாட்டோம் இந்த 40 டேஸ்க்கு. அதனால இல்ல பியூர் வெஜ். அவ்வளோ உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா சில்லி கோபி வாங்கி 65 பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால அவங்க வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டு ஜாலியா அது அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்புற வீடியோ தான் பார்க்க போறீங்க. எல்லாம் புது பொண்ணு மாப்பிள்ளையா வந்து விருந்து சாப்பிட்றது வந்து எப்போ வந்து சாப்பிட்றோம் பேரம் பேச்சு எடுக்கிற அதுக்கு என்ன பண்ண முடியும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு குடுப்புனா இருக்குது இல்லப்பா. அந்த குடுப்புனா எப்ப நடக்கணுமோ அப்பதான் நடக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். டீ எஸ்டேட் விலைக்கு வாங்கலாம் நிக்கிறியாங்க? வாங்கினா நல்லா தான் இருக்கும். பட் ஆனா எனக்கு வாகமூன்ல வாங்குறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. வாங்கினா ஊட்டி இல்ல கொடைக்கானல் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அது ஆண்டவர் சித்தம் எங்கேயோ அங்க நடக்கட்டும். நம்ம விஷயம் என்னவோ ஆமா கையில காலனா வச்சுக்கின்னு நீ யோசிக்கிறதெல்லாம் பாரு எங்கெங்கெல்லாம் இருக்குது. டீ எஸ்டேட்ன்ற காஃபி எஸ்டேட்ன்ற அப்படி யோசிச்சாதான் பாதியாவது அச்சீவ் பண்ண முடியும். அது என்னமோ கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க எப்பயுமே வந்து உன்னோட தாட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கையை டச் பண்ற மாதிரி இருக்கணும், அப்பதான் வந்து ஓரளவுக்காச்சும் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. சோ அது அந்த மாதிரியான வேர்டிங்ஸ்னு வெச்சுப்போம். இத ஓகேங்களா? இன்னொரு வேர்டிங்ஸ் கூட இதுல இருக்கு. என்னதுப்பா? நீ இத சொல்லிருக்க, ஆனா உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எப்பயுமே வர்ற காசுக்கு வந்து செலவு பட்ஜெட் போடக்கூடாது அப்படின்னு நீ சொல்லுவ. நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுக்காக வாழ்ந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு. அது என்னமோ உண்மைதான், அது சொல்லுவேன் தான். ஏன் அப்படின்னா நம்ம இருக்கிற காசை வச்சு நம்ம பட்ஜெட் போட்டோம்னா விளங்கவே மாட்டோம், உருப்படவே மாட்டோம் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகேவா? நம்ம வந்து நம்ம தாட்ஸ் ஹை லெவல்ல கொண்டு போயிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம சம்பாதிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்பதான் நம்ம அதை ரீச் பண்ண முடியும். ஓகே, இந்த தத்துவத்தை எல்லாம் விடுவேன். இன்னைக்கு என்ன நீங்க வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா வாகமோனுக்கு ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்புற வீடியோ தான் பார்க்க போறீங்க. நம்ம போயிட்டு நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நைட்டு தான் ட்ரெயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அவங்க சித்தி எல்லாம் பார்த்துட்டு நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசுவோம். கொஞ்சம் பிரேக் விட்டோம், கம்ப்ளீட் பிரேக். ஏன்னா வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. மொபைல் பார்த்துட்டே வந்து சுத்தி இறங்கி போதும் ஆயிடுச்சு. இந்த மலையில இருந்து அங்க, அந்த மலையில இருந்து இங்கன்னு ஒவ்வொரு மலையா ஷிஃப்ட் ஆகி 2 மணி நேரம் ஹில்ஸ் இறங்குச்சு. ஊட்டி கொடைக்கானல்லாம் போகும்போது ஒண்ணுமே தெரியாது. இங்க கன்றாவி முடியவே இல்லை என்னாலலாம். சின்ன ரோடு, சப்போர்ட் வண்டி வருது. அதனால ஒரு கார் இருந்தது, அதனால பேசாம பிரேக் விட்டு தான் இருந்தோம். நம்ம ஊருக்கு இறங்கினோடனே சூடா ஒரு டீ குடிச்சிட்டு கப்பலாம் சாப்பிடலாம்னு சொல்லி பிரேக் எடுத்தோம். எத்தனை வருஷம் கழிச்சுப்பா போய் பார்க்க போற? நான் 10th படிக்கும் போது உங்க வீட்டுக்கு வந்தேன். 10th படிக்கும் போது வந்தது. அதுக்கப்புறம் இப்பதான் வரேன். பட் ஆனா போன் அடிச்சிட்டாங்க, சாப்பிட்டு வந்துடாதீங்க, சாப்பிடாம வாங்க, நாங்க சமைச்சு வச்சு. நீ சொல்ல வேண்டியது நான் வெறும் சமோசா மட்டும் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு கூப்பிட்டு வந்துனுங்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. 9th வரைக்குமே எங்க ஊருக்கு போவேன், சத்திக்கு போவேன். 9th வந்து எங்க பாட்டி இறந்துட்டாங்க, எங்க அப்பாவோட அம்மா இறந்ததுனால நாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர்ல யாருமே இருந்தாங்க. ஆனா பட் பெருசா போக விருப்பம் இல்ல பாட்டி இல்லாதனால. எங்க அண்ணிங்களும் வந்து அவங்க அண்ணன் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போறவங்களும் 10th லீவ் விட்டவனே சித்தி வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் எந்த ஊருக்குமே போல. இப்பதான் போற? அதுக்கப்புறம் இப்பதான் ஒரு ஊரா அப்படியே விசிட் பண்ணி. ஓ, இந்த நீ 10th படிக்கும் போது இந்த ஊருக்கு தான் வந்தியா? அந்த வீட்டுக்கு தான் வந்தேன், இப்ப இருக்கிற வீட்டுக்கு தான் வந்தேன். சரி. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது தங்கச்சி எல்லாம் தமா துண்டி தினோடு இருப்பா. அப்ப இந்த வீட்டுக்கு ரவ பிரசவம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு 40 வருஷம் ஆயிருக்கும், ஏஜே இருக்கும். சரி, ஓகேவா? ஓகே, வீட்டுக்கு போயிட்டு அங்க என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றலாம் வீட்டுல போவோம். எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் மேப் பொய் சொல்லுதோ இல்லையோ, அந்த கூகுள் மேப்பை பாக்குற பேபிமா பொய் சொல்லின்னு தெரியும். இப்படி போ அப்படி போன்னு சொல்லி ரூட்டை மாத்தி சுத்தரில் விடுவோம். ஆனா இன்னைக்கு மட்டும் பாருங்க, புதுசா ஒரு ரூட் அதுவே கண்டுபிடிக்குது. சித்தி வீட்டுக்கு சீக்கிரம் போனோம் அப்படின்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் சேவ் பண்ணி ஒரு ரூட் ஒண்ணு கண்டுபிடிச்சு அந்த ரூட்ல போக வச்சுனுக்குது. அப்படியே 10 கிலோமீட்டர் கம்மி ஆயிடுச்சு எங்களுக்கு. நீ வந்து எப்ப பார்த்தாலும் சொல்லுவல்ல, அதனால நான் எப்ப பார்த்தாலும் அனுபவிச்சதுனால சரி ஓகே நேரா தானே போய் தான் பாப்போம் அப்படின்னு தான் போயிட்டேன் நானு. சொன்னேன், அதனால திரும்பல. தெரியுதா, அடிப்பட்டா கத்துக்கணும். கூகுள் மேப் போய் சொல்லினே தான் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். எப்ப பார்த்தாலும் அது கூட சேர்ந்து நீ அப்படியே போற போக்குல அப்படி போய் அப்படி தெளிச்சுட்டு போவ. நான் இதாக போய் பேசப்படுவேன், நீ தான் போற போக்குல போய் தெளிச்சுட்டு போவ.
இது எங்க சித்தி சித்தப்பா மருமக அவன் தான் ரிசப்ஷனுக்கு வந்தவன் சபரி. ஆனா இருட்டுல ஒன்னும் தெரிஞ்சிருக்காது யாருக்கும் அவ்வளவா. இந்த பாப்பா பார்த்தா உன்னை பார்த்தா மாதிரி இருக்கா? சித்தி மாதிரி இருக்காங்களா? எப்பா உங்க அம்மாவோட அழகா இருக்கிறாங்கப்பா அவங்க தங்கச்சி. இவங்க 2 பேரும் சிரிச்ச மூஞ்சிங்க. கிரிஜா சித்தியும் தேவி சித்தியும். எங்க அம்மாவும் பெருசு ரொம்ப டெரரு. டெரருக்கு அப்புறம் டெரரு. இவங்கெல்லாம் கொஞ்சம் சிரிச்ச மூஞ்சியா தான் இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு உங்க அம்மா ஃபேஸ் கட் இல்ல. ஃபேஸ் கட் இல்ல. கிரிஜாவும் ஒரு மாதிரி இருப்பா, அம்மா வேற மாதிரி. தேடினாலும் கிடைக்காது. அந்த வீடு பழைய வீடு இது. ஓ நீ இப்ப இந்த வீட தான் காமிச்சிட்டு இருந்தியா? அதான் இன்னும் அந்த வீடு அப்படின்னுட்டு உட்கார்ந்து இருப்பேன். இந்த திண்ணை அந்த திண்ணை உட்கார்ந்து இருப்பேன். ஓகே இந்த வீடு தறி இருந்தது, தறி போட்டிருந்தது. சரி நெய்யது காலையில பூரா ரூம் வீடாக்கிட்டீங்க. ஓகே ஓகே. முதல்ல இந்த வீடு தான் இருந்தது. பாத்ரூம்ல நான் பரவாயில்ல அம்மா இது பூரா இதாயிடுச்சு. மக இடிச்சியாங்க வெஜிடேரியன் சாப்பிட்டு வந்துருக்குறேன்ல. 40 நாள் ஃபாஸ்டிங். என்னென்ன வச்சுக்கிறாங்க ஒன்று ஸ்பெஷல் வெஜிடேரியன் ஸ்பெஷல்? சில்லி கோபி, கேரட் பீன்ஸ். ஸோ உங்களோட இதில் கேரட் பீன்ஸ் தான் ஸ்பெஷல் ரோல் வகிக்கும் போல் இருக்குது. எங்க போனாலும் கல்யாணத்துல இருக்கு வந்து ஸ்பெஷல் ரோல் வதிக்கிறது கேரட் பீன்ஸ் தான். உணவும் அதுதான் தெரியுது. அப்புறம் பரவாயில்ல இவங்கனாச்சும் சில்லி கோபி சூப்பரா போட்டுருவாங்க. நீ போடுவே சில்லி கோபின்னு ஒண்ணு, அதெல்லாம் இவங்க கைவண்ணம், மருமகள்ஸ் கைவண்ணம். அதுதான் சொல்றேன். கன்றாவே அந்த கோபியில மசாலாவே ஒட்டாதுங்க. மசாலா தனியா எண்ணெயில இருக்கும், இது தனியா புரிஞ்சு வரும். கேட்டா இதான் சில்லி கோபி, கேட்டா மசாலா சரியில்லைன்னு. வந்தது மிஸ் ஆனது இதுதான். நாகேந்திரன் ஒய்ஃப், அவங்க குழந்தை, இது ஒண்ணுதான் மிஸ் ஆனது. இவங்களையும் ஃபுல் பண்ணியாச்சு. இதுதான் சிட்டி ஃபேமிலி எல்லாருமே. பொண்ணு மட்டும் மிஸ் ஆகுது, அவ சண்டே தான் வருவானா. சரி ஓகே பாய் ಹೇಳು. பாய் 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 பாய். ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಬಾಯ್ ಹೇಳು. ಬಾಯ್ ಹೇಳು. ಬಾಯ್. ನಾ ಊರಿಗೆ ಹೋಯ್ತು ಬರ್ತೇನೆ, ನೀ ಬಾ. ಬರ್ತೇನೆ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க சித்தி வீட்டுக்கு போயாச்சு. நம்ம விருந்து சாப்பிட்டாச்சு. ஏன்னா அவங்க நான்வெஜ் செய்யறேன் அப்படின்னாங்க. எங்க சித்தப்பாவோட ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி, அது தேங்காய் பால் எடுத்து செய்வாரு. அதை சாப்பிட கேரளா சிக்கன், அதை சாப்பிடறதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கல. ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம வெஜிடேரியன். நான் எனக்கு டியூஸ்டே, நானுமே டியூஸ்டே சாப்பிட மாட்டேன். அதனால நம்ம சொன்னதுனால வெஜிடேரியன்லயே சூப்பரா செஞ்சிருந்தாங்க. சாம்பார் நல்லா இருந்தது, காய் நல்லா இருந்தது, அப்பளம், அப்புறம் காலிஃபிளவர் சில்லி, ஸ்வீட்டு, ரசம், மோருன்னு எல்லாமே வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. திருப்தியா நாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரொம்ப வருஷ கதையெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அங்க நான் உட்கார்ந்து இந்த இடம், அந்த பழைய வீடு எல்லாத்தையுமே பார்த்து. அந்த பழைய வீடு வாடகை கூப்பிட்டாங்களா அந்த பக்கம். நிறைய பேர் ரிசப்ஷன்ல பாத்துட்டு கேட்டிருந்தீங்க, மோனாக்கே வந்து பேபிமாவோட ரிலேஷன்ஷிப் தான் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். எனக்கே இப்பதான் தெரியும். ஏன்னா ஆக்சுவலா நம்ம நான் ஆல்ரெடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், நம்ம லவ் மேரேஜ் யாருமே அக்செப்ட் பண்ணல. இப்பதான் வந்து எங்க அப்பா ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாரும் அது ஒரு பாயிண்ட் இருந்தாலும் பண்ணது வந்து எங்கன்னா எங்க அப்பாவோட டெத்ல தான் வந்து எல்லாருமே பார்த்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு. அப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு, நம்ம வீட்லயும் எல்லார் வீட்லயும் ஃபங்க்ஷன் இனிமேல் தான் வரப்போகுது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்தாதான் நமக்கு டைரக்டா மீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு கடைசியா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்லயே எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணிருந்தேன். எனக்குமே ஒரு பயம் தயக்கம் இருந்தது. சரி கூப்பிட்டா வருவாங்களா, எப்படி வருவாங்க, இத்தனை வருஷமா நம்ம பேசுறதே இல்லையே அப்படின்ற போது என்ன வந்து அவங்க ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுருந்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்ப நான் போயிருந்தேன் மேட்டுப்பாளையம் சிறுமுகை. நான் போய் எங்க அண்ணாவோட ஃபங்க்ஷனுக்கு, பெரிய பொண்ணு ஆனதுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணி எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா வந்திருந்தாங்க. நாங்க யாரையுமே போய் பார்க்கல, எங்களையும் யாரும் பார்க்க வரல. அப்படிங்கறதுனால பசங்களுக்கு யாருக்குமே ரிலேஷன்ஸே தெரியாது. இப்பதான் கொஞ்சமா ரிலேஷன்ஸ் எல்லாம் இப்பதான் கொஞ்சமா ரிலேஷன்ஸ் எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால கல்யாணத்துல வரும்போது தான் மோனாக்கே சொன்னேன், இவங்க எங்க சித்தி. போட்டோல காட்டியிருக்கேன், பட் நேர்ல அவங்க எல்லாம் பார்த்ததுல, நேர்ல பார்க்கும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இந்த ஸ்டோரி இதுதான்.
நம்ம லவ் மேரேஜ் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணாதனால விஷயங்கள் வந்து எப்ப நடக்கணும்னு இருக்கும்ல, அதெல்லாம் அப்பப்பதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இப்பதான் நம்ம எல்லா ரிலேஷன்ஷிப் பார்க்க போறோம். இனி வந்து எல்லா ரிலேஷன்ஸும் வந்து இனி நான் போக வர, ஏன்னா இப்ப எங்க சித்தியே என்கிட்ட சொன்னாங்க என்னன்னா, அங்கெல்லாம் வயசாயிடுச்சு, இனி உன் தம்பிங்களுக்கு உன் தங்கச்சிங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க போய் வந்தாதானே உங்களுக்கு உறவு நீடிக்கும், அப்பதானே இந்த சொந்தம் திரும்பி கண்டினியூ ஆகும். நீங்களே மீட் பண்ணாம பேசிக்காம இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காதுல்ல. இனி நீங்க போங்க வாங்க மீட் பண்ணுங்க, அப்பதான் வந்து இந்த சொந்தம் உங்க பிள்ளைங்களுக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னாங்க. கரெக்டான கொஸ்டின் தான். அதே மாதிரி நம்ம எல்லா ரிலேஷன்ஸையும் திருப்பி டச்ல வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த லாங் ஸ்டோரி. நம்ம எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாப்பிள்ள வந்து என்ன விருந்து சாப்பிட்டாரு, வெஜிடேரியன் விருந்து சாப்பிட்டாரு. நெக்ஸ்ட் டைம் வர சொல்லியிருக்காங்க. மௌலி மோனா எல்லாரையும் நம்ம கூப்பிட்டுட்டு வரலாம். ஏன்னா நம்ம இப்ப 2 பேர் தானே வந்திருக்கோம். அவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணி சொல்லிட்டு வர சொன்னாங்க. அவங்களும் சென்னைக்கு வரேன்னு இருக்காங்க. எல்லாம் வந்து போகதான் நமக்கும் வந்து இன்னும் சொந்தம் எல்லாம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்பயுமே இதே மாதிரி ஹாப்பியா இதே ரிலேஷன் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என் மனசுல தோணிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து போனாதான் நம்ம வீட்டுக்கு 4 பேர் வந்து போவாங்க அப்படிங்கறது நமக்குமே இருக்கு. அத மைண்ட்ல வச்சிருக்கேன். என் தம்பிங்களை எல்லாம் வந்து எப்பயுமே தம்பியை கனெக்ட் பண்ணி நல்லா தான் பேசலான்னு இப்பெல்லாம். இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். இன்னும் கேங் அடுத்த கொஞ்ச நாள்ல கொஞ்சம் கேங் எல்லாரும் சேர்ந்து நம்ம டூர் பிளான் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பிளான் பண்ணிட்டு சொல்லுப்பா நாங்க வரோம் அப்படின்னு இருக்கோம். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எப்படி கொஞ்சம் ஒட்டு சேர்ந்துப்போம் அப்படின்றதுதான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறோம். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டக்குன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.